வணக்க நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் 2வது டெஸ்ட் 4வது நாள் ஆட்டத்துக்கான ஒரு ரிவ்யூ வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்னப்பா இது மேட்ச் வள கொல கொலன்னு இழுத்துக்கிட்டே கிடக்குறீங்க. 3வது நாள்லயே இந்த மேட்சை நம்ம முடிஞ்சிடும்னு நினைச்சோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 5வது நாள் வரைக்கும் இந்த மேட்ச் இழுக்கிறாங்க. வெஸ்ட் இண்டீஸ் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காங்கன்னு நம்ம சொல்லி ஆகணும். இந்த டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த பந்த நீங்க அடிச்சா நீங்க ஒரு சாதாரண ஒரு பந்து நினைச்சு நீங்க அடிச்சிட்டீங்க. பிளஸ் அது இப்போ ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி வந்திருக்குன்னே சொல்லும். வெஸ்ட் இண்டீஸை நீங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சஸ்ல ஒரு சாதாரண அணி நினைச்சு அடிச்சு தும்சம் பண்ணிட்டீங்க. ஆனா 2வது டெஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா நாங்க பவுன்ஸ் ஆகி வருவோயா அப்படின்ட்டு முதல் இன்னிங்ஸ்ல வீழ்ந்தாலும் 2வது இன்னிங்ஸ்ல ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி இந்தியாவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் போராட்டம் நல்லாவே இருந்திருக்கு. பிளஸ் அவங்களோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. 2வது இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு இருந்தாலும் வெற்றி இலக்கை கம்மியா தான் நிர்ணயிச்சிருக்காங்க. இந்தியா இந்த வெற்றி இலக்கை ஈஸியாவே ஜெயிச்சிருவாங்க. அது நம்ம கம்ஃபர்டபுளா பார்க்கலாம். இந்த மேட்சை பத்தி ஃபுல் டீடைல் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல பெல் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் நண்பர்களே. வாங்க தெளிவா வீடியோல போயிடலாம். இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் 3வது டெஸ்ட் 4வது நாள் ஆட்டம். 3வது நாள் ஆட்டத்திலேயே கேம்பல் அண்ட் சாய்கோப் அருமையான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. எஸ்பெஷலி அவங்களோட பார்ட்னர்ஷிப் சூப்பரா இருந்தது. 4வது நாள் ஆட்டம் எப்படி இருக்கும், அவங்களோட பார்ட்னர்ஷிப்பை இந்தியா உடைச்சிட்டு பிளஸ் ஈஸியா அவங்க வெஸ்ட் இண்டீஸை சுருட்டுவாங்களா இல்ல அவங்க பயங்கரமா டாமினேட் பண்ணுவாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது மறுபடியும் அவங்களோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது. எஸ்பெஷலி கேம்பால் ஒரு அருமையான செஞ்சுரி அடிச்சாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு பக்கபலா இருந்த சாய்கோவும் அவரும் பாத்தீங்கன்னா ஒரு 100 பதிவு பண்ணாங்க. 2 பேரும் சூப்பரான ஒரு 100 பதிவு பண்ணாங்க. வெஸ்ட் இண்டீஸ்க்கு நல்ல இன்னும் பெட்டரான ஒரு பெரிய இன்னிங்ஸ் பில்ட் பண்ணுவாங்களாட்டுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதை உடைச்சாரு யாரு, ரவீந்திர ஜடேஜா. கேம்பாலோட விக்கெட் எடுத்தாரு. முகமது சிராஜ் சாய்குப்போட விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸோட பேட்டிங் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆனிச்சது. சேஸ் மட்டும் ஓரளவுக்கு தேக்க பிடிச்சி ஒரு 40 ரன் அடிச்சாரு. மற்றபடி எல்லாருமே பாத்தீங்கன்னா சொற்ப ரன்ல விக்கெட்டை இழக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் 311 ரன்னுக்கு 9 விக்கெட் தத்தளிச்சுட்டு இருந்தாங்க. அவ்வளவுதான் மேட்ச் முடிஞ்சதே. ஒரு 40 ரன் 45 ரன் இந்தியாவுக்கு ஈஸியா அடிச்சு தும்சம் பண்ணி தூள் கலப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது கடைசியில பாத்தீங்கன்னா இந்த சேஸும் கிரீஸும் 2 பேரும் சீல்ஸ் கிரீஸ் 2 பேரும் சேர்ந்து ஒரு அருமையான ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணிட்டாங்க. எஸ்பெஷலி அவங்க 80 ரன்னுக்கு மேல அந்த கடைசி விக்கெட்டுக்கு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க. அவங்களோட விக்கெட்டை பிரிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லும் இந்திய பவுலர்கள். கடைசியில பும்ரா சீல்ஸோட விக்கெட் எடுத்து முடிச்சு சொல்லும். கடைசி வரைக்கும் போராடினாங்க வெஸ்ட் இண்டீஸ். அவங்களால 390 ரன் அடிக்க முடிஞ்சது. 2வது இன்னிங்ஸ்ல இந்தியாவுக்கு லீடா பாத்தீங்கன்னா 121 ரன் அப்படிங்கிற ஒரு டார்கெட் கொடுத்தாங்க. அந்த 121 ரன் தானே ஈஸியா நம்ம கிட்ட ஜெய்ஸ்வால் இருக்காரு, அடிச்சு டக்கு டக்குன்னு மேட்சை முடிஞ்சிருவாரு, இன்னைக்கே முடிஞ்சுதான் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது 2வது ஓவரே பாத்தீங்கன்னா நம்மளோட ஜெய்ஸ்வாலோட விக்கெட் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு டீசென்டான ஒரு பார்ட்னர்ஷிப் இந்திய அணிகிட்ட கிடைச்சது. KL ராகுல் அண்ட் சாய் சுதர்சன் ஒரு அருமையான ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணியிருக்காங்க. 4வது நாள் ஆட்ட நேரம் முடிவில் பாத்தீங்கன்னா இந்திய அணி 63 ரன்களுக்கு ஒரு விக்கெட் மட்டும் இழந்து கொஞ்சம் வெற்றியின் விளிம்புல இருக்கிறாங்கன்னே சொல்லுவியானும். இன்னும் இந்தியாவுக்கு வெற்றிக்கு தேவைப்படக்கூடிய ரன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 58 ரன் மட்டும் தான் தேவைப்படுது. அதுவும் 5வது நாள் ஒரே நாள் தான் 9 விக்கெட் கைவசம் இருக்கு. அதனால இந்த மேட்ச் இந்தியா கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிருவாங்க. வெறும் 58 ரன் தான். நாளைக்கு சீக்கிரமா ஒரு 1 ஹவருக்குள்ள மேட்ச் முடியறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. இருந்தாலும் இந்த மேட்ச் ரொம்ப வளவலா குழப்பலாம் இழுத்துட்டு தான் போயிருக்கு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் நல்லா ஒரு கம்பேக் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங்ல கொலாப்ஸ் ஆனாலும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்காங்க. கேம்பல் சாய்கோப் ஓரளவுக்கு டீசென்டான பங்களிப்பு. வெஸ்ட் இண்டீஸை நாங்க இழுத்து கொஞ்சம் பிடிக்கிறையா, நாங்க விட்டுற மாட்டோம், ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல தான் விட்டுட்டோம், இந்த டெஸ்ட்ல விட மாட்டேன் அப்படின்ட்டு கொஞ்சம் இழுத்து பிடிச்சி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ்ங்கிறது வெஸ்ட் இண்டீஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம ஒரு பாராட்ட முதல்ல தெரிவிச்சு ஆகணும். வெஸ்ட் இண்டீஸ் நல்ல ஒரு பெஸ்ட் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஈஸியா இந்தியா அந்த மேட்ச் வின் பண்ணிடும். வெஸ்ட் இண்டீஸோட அந்த பவுன்ஸ் பேக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அவங்களோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததுல அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லிருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னாலும் சரி, எல்லாரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் யாரும் பண்ண மாட்டேங்கிறீங்க, கொஞ்சம் லைக்கும் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.